வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 36ஆம் பாகம். இன்றைய நிகழ்ச்சியில் பனை மேம்பாட்டிற்கான ஆராய்ச்சி முனைவுகள் குறித்து விளக்கவிருக்கிறார் மதராஸ் உர நிறுவனத்தில் உர விநியோகத்துறை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். அன்பார்ந்த தமிழக வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று பனை மேம்பாட்டிற்கான ஆராய்ச்சி முனைவுகள் பற்றி பார்க்கலாம். கல்பதரு என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இம்மரம் தமிழக மக்களின் கலாச்சாரத்தோடு பிணைக்கப்பட்ட ஒன்றாகும். ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட இம்மரம் சூடான், நைஜீரியா, காங்கோ, இலங்கை, பர்மா, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, வங்காளதேசம், ஈரான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் காணப்படுகிறது. இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் 10 கோடிக்கும் மேலான பனைமரங்கள் உள்ளன. இதில் தமிழ்நாடு 50% மேல் பங்களித்து இந்தியாவிலேயே பனைகளின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பனைமரங்கள் அதிக அளவில் உள்ளன. பனைமரம் தரிசு நிலங்கள், தெரிக்காடுகள் உட்பட அனைத்து மண் வகைகளிலும் வளரும். எனினும் மணல், சாரிமண், செம்மண், கரிசல்மண் மற்றும் ஆற்று வண்டலில் பனைமரம் நன்கு வளரும். ஆழமான வேர்த்தொகுப்பை கொண்டுள்ள பனைமரம் நெல் வயல்களில் எல்லைகளை உயர்த்தவும் ஏரிக்கரைகளை வலுப்படுத்தவும் வளர்க்கப்படுகிறது. அமிலத்தன்மை உள்ள மண் வகைகள் பனைக்கு ஏற்றது அல்ல. நீர்நிலைகள், நீர் தேங்கி நிற்கும் சூழல், நெல் வயல்களின் வரப்புகள், வாழைத்தோட்டங்கள், தரிசு நிலங்கள், தொழிற்சாலை மாசுபாடு உள்ள இடங்கள், சாலையோரங்கள் என அனைத்து இடங்களிலும் பனைமரம் நன்கு வளரும் தன்மை உடையது. மெதுவாக வளரும் தன்மையுடைய பனைமரங்கள் 12 முதல் 18 மீட்டர் உயரம் வரை வளரும். பனைமரங்கள் பூப்பதற்கும் காய்ப்பதற்கும் 13 முதல் 15 ஆண்டுகள் வரை ஆகும். பனைமரங்கள் வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் நன்கு வளர்கின்றன. இதன் வளர்ச்சிக்கு சராசரி வெப்பநிலை 30 டிகிரி சென்டிகிரேட் வரை தேவைப்பட்ட போதிலும் 0 டிகிரி சென்டிகிரேட் முதல் 45 டிகிரி சென்டிகிரேட் வரையிலும் வளரும் தன்மையுடையது. பனை ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்கான அகில இந்திய ஒருங்கிணைந்த பனை ஆராய்ச்சி திட்டம் 1995ஆம் ஆண்டிலிருந்து 2 இடங்களில், அதாவது ஆந்திராவில் கிழக்கு கோதாவரியில் உள்ள பந்திரி மாமிடி மற்றும் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் செயல்பட்டு வருகிறது. அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டத்தின் AICRP கீழ் ஒரிசா, ஆந்திர பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பனையின் உயரம், விரைவான வளர்ச்சி மற்றும் அதிக விளைச்சல் ஆகியவற்றின் அடிப்படையில் 265 உயர் ரக தேர்வுகள் சேகரிக்கப்பட்டு தேசிய மரபணு தொகுப்பு தளமான கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள மரபணு வங்கியில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது மேலும் 77 பனை தேர்வுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த அனைத்து தேர்வுகளும் உயரம், பதநீர் மற்றும் நுங்கு விளைச்சல் ஆகிய நேர்மறை பண்புகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தேர்வுகளில் 3 குட்டை பனைகள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உயர் ரக மரங்களின் பழங்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றின் கன்றுகள் மரபணு வங்கியில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பனை ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்காக கிள்ளிக்குளத்தில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பனை ஆராய்ச்சி நிலையம்
52.38 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டு பல்வேறு நோக்கங்களாக செயல்பட்டு வருகிறது. அதன் நோக்கங்களாவன தேசிய அளவிலான பனை மரபணு தொகுப்பு தளம் அமைத்தல், அதை பாதுகாத்தல் மற்றும் அதன் பண்பை அளவிடுதல், பனை பாலின நிர்ணயத்திற்கு பனை நாற்றுகளின் மூலக்கூறு பண்புகளை மரபணு தொழில்நுட்பம் மூலம் கண்டறிதல் மற்றும் அதை மேம்படுத்துதல், அதிகமான பதநீர் மற்றும் பழங்களின் விளைச்சலுக்காக பனை மரத்தில் குட்டைத்தன்மையும் தொடர்ச்சியாக பூக்கும் தன்மையும் தூண்டுதல், பனை உற்பத்தியை அதிகரிக்க உழவியல் முறைகளான மரங்களின் இடைவெளி, வாழ்வியல், நீர்ப்பாசன முறை, சொட்டு நீர் பாசனத்துடன் கூடிய உரமிடல் மற்றும் மூலக்கூறு பண்புகளை கண்டறிதல், குறைந்த விலை மற்றும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய பனைமரம் ஏறுவதற்கான உபகரணங்களை வடிவமைத்தல், பதநீரின் சேமிப்பு களத்தினை அதிகரிக்க நடமாடும் மற்றும் நிரந்தர குளிர்சாதன வசதிகளை உருவாக்குதல், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு வாயிலாக உள்ளூர் மற்றும் வெளிநாடு வணிக சந்தைக்கான வாய்ப்பினை மேம்படுத்துதல், பனை மேம்பாட்டிற்கான ஆராய்ச்சிகள். விளைச்சல் எனும்போது பனையின் உயரம், குட்டை மரங்கள், மலர்கள் உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம், விரைவாக பூக்கும் தன்மை, பருவமில்லா காலங்களில் காய்க்கும் திறன், சாறில் உள்ள சர்க்கரை அளவு போன்ற பனையின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் காரணிகளில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு வளர்ச்சி தடுப்பான்கள் மூலம் பனையின் உயரம் தடுக்கப்பட்டு விரைவாக பூத்து அதிக விளைச்சல் தர பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குட்டை பனை வகையை கண்டறியும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இளம் வயதிலேயே ஆண்மரம், பெண்மரம் என பாலினத்தை மூலக்கூறு உயர் தொழில்நுட்பம் மூலம் கண்டறிந்து உயர்தர ரகங்களை உண்டாக்குவதற்கான ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற பகுதிகளிலிருந்து மரபணு வகைகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பனை மேம்பாட்டு இயக்க திட்டம். தமிழக அரசின் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை 23-24 படி பனை மேம்பாட்டு இயக்க திட்டம் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் விவசாயிகளுக்கு பனை விதைகள் முழு மானியத்தில் 100% வழங்கப்பட்டு வருகிறது. பயனாளி ஒருவருக்கு, ஒரு தனிநபருக்கு அதிகபட்சமாக 50 பனை விதைகளும், பொது இடங்களில் தொண்டு நிறுவனங்கள், ஊராட்சி மன்றங்கள் மூலம் நடுவதற்கு அதிகபட்சமாக 100 பனை விதைகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் பனங்கன்றுகள் முழு மானியத்தில் 100% வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பயனாளி ஒருவருக்கு, தனிநபருக்கு அதிகபட்சமாக 15 பனங்கன்றுகளும், பொது இடங்களில் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஊராட்சி மன்றங்கள் மூலம் நடுவதற்கு அதிகபட்சமாக 30 பனங்கன்றுகளும் வழங்கப்படுகின்றன. பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். பனை சார்ந்த சிறு தொழில் முனைவோர்களுக்கு 160 சதுர அடியில் நிரந்தர கட்டமைப்பு, 50% பின்னேற்பு மானியமாக ஒரு யூனிட்டுக்கு வைத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 50,000 வீதம் வழங்கப்படுகிறது. இதற்கு மொத்த செலவு 1 லட்சம் ஒரு யூனிட்டுக்கு. இதற்கு பயனாளி சொந்த செலவில் அல்லது குத்தகை நிலத்தில் பனை சாகுபடி அல்லது பனை சார்ந்த தொழில் செய்பவராக இருக்க வேண்டும். பயனாளி தொடக்க பனை வெள்ள கூட்டுறவு சங்கத்தில், பிரைமரி ஜாகரி கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். நிரந்தர கட்டமைப்பு, அடித்தளம் அமைத்தல், தரை வேலை மற்றும் சுவர் அமைத்தல், கூரை அமைத்தல் மற்றும் எதிர்பாரா செலவு ஆகியவற்றுக்கு மானியங்கள் வழங்கப்படுகிறது. பனை ஏறும் விவசாயிகளுக்கு பனை மரம் ஏறுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் ஏற்ற உபகரணங்கள் 75% மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு அந்த பயனாளி பனை ஏறுவதற்கான உரிமம், அந்த லைசன்ஸ் வச்சுருக்கணும். பனை ஏறுவதற்கான உரிமம் புதிதாக பெறுவதற்கு தமிழ்நாடு பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அலகுக்கு, அதாவது ஒரு யூனிட் கம்பெனி வச்சுக்கிறாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வழங்கப்படும் பொருட்கான மொத்த விலை 6,000. அதற்கு மானியமாக வழங்கப்படும் தொகை 4,500 ரூபாய், அதாவது 75%. இதில் கைப்பிடியுடன் கூடிய அலுமினிய குடுவை 1 வரும், அரிவாள் 2 வரும், பனை கடிப்பு, அதாவது பருவம் கட்டும் பாலை, கடிப்பு மற்றும் தளவார், நெஞ்சு சுவர்,
1 ஆகிய உபகரணங்கள் மானியத்தில் வழங்கப்படுகிறது. அடுத்து தமிழ்நாடு பனைப்பொருள் வளர்ச்சி வாரியம் இது என்ன செய்கிறாங்கன்னா, பனை வெல்லம், பனங்கற்கண்டு மற்றும் பனை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி பெறும் விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பனை ஓலை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி பெறும் மகளிருக்கு 100% மானியத்தில் உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆரம்ப பனைவெல்ல கூட்டுறவு சங்கங்கள் பனை பொருட்கள் உற்பத்தி வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு பனைப்பொருள் வளர்ச்சி வாரியம், தமிழ்நாடு பாம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் போர்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பனை வெல்ல கூட்டுறவு சங்கங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பனை தொழிலாளர்கள், தும்பு பனை ஓலை பொருள் உற்பத்தியாளர்கள் போன்றோரை உறுப்பினர்களாக சேர்த்து இயங்கி வருகிறது. பனை ஏறுபவர்களுக்கு பதநீர் இறக்க உரிமம், கடனுதவி, பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது போன்றவற்றில் பயிற்சி வழங்கப்படுகிறது. பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் யாவைன்னு பார்த்தோம்னா, பனை உணவாக பயன்படுவது என்னென்ன? பதநீர், கருப்பட்டி அல்லது பனை வெல்லம், பனங்கண்டு, பனைத்தேன், பனம் சர்க்கரை, பதநீர் கோவா, பதநீர் பொங்கல், பதநீர் பாயசம், பதநீர் கோலை இதெல்லாம் பதநீர்லேருந்து தயார் பண்ணுறாங்க. நுங்குலேருந்து நுங்கு உலர்பழம், நுங்கு மிட்டாய், நுங்கு குளிர்பானம், நுங்கு கீர், நுங்கு பீடா. அப்புறம் பனம்பழத்திலிருந்து அடர் பனம் கூழ் ஸ்குவாஷ், பனம்பழச்சாறு அதான் ஜூஸு, பனம் பழக்கட்டி இவையெல்லாம் பனம் பழத்திலிருந்து தயார் பண்ணுறாங்க. தவன், சீம்பு இதிலேருந்து அல்வா. பனை உணவு அல்லாத பிற பொருட்கள் என்னென்னா, தண்டு, பனை மரத்தின் தண்டுலேருந்து என்னென்ன பண்ணுறாங்க? அந்த மரத்திலிருந்து கட்டில், சட்டம், ஜன்னல்கள், மரச்சாமான்கள், கூரைகளை தாங்கும் குறுக்கு நெடுக்கு சட்டங்கள், வேர்களிலிருந்து கூடை பின்னுறாங்க. இளம் இலைகள், குருத்தோலை இதிலிருந்து கைவினைப் பொருட்கள், ஓலை அணிகலன்கள், பாய்கள், பெட்டிகள், கூடைகள், கைப்பைகள், விசிறிகள், கிளுகிளுப்பைகள், பொம்மைகள், மாலைகள், பூங்கொத்து இவையெல்லாம் இளம் இலைகள் அந்த குருத்து ஓலையிலேருந்து தயார் பண்ணுறாங்க. பசுமிலைகள்லேருந்து சாரோலை இதிலிருந்து கூரை, ஓலை வீடுகள், பாய், திருக்கு இதை தயார் பண்ணுறாங்க. இலை, தண்டு, காய்ந்த மட்டை, லீஃப் ஸ்டாக் இதிலிருந்து வேலி அமைச்சிக்கலாம். அப்புறம் பனைநார், சோற்றுநார், கயறு மற்றும் கயிறு பொருட்கள், உரிக்கயிறு, பிரிமனை, தேர்வடம், மாட்டுத்தும்பு, சாரக்கயிறு இவையெல்லாம் பனை நார்லேருந்து சோட்டு நார்லேருந்து தயாரிக்கலாம். தும்பு அதிலிருந்து துடைப்பம், ப்ரஷ்ஷு, கால்மிதி இவைகளை தயார் பண்ணலாம். பனங்கொட்டையிலேருந்து கைவினைப் பொருட்கள், ஆண் பெண் உருவ பொம்மைகள் இதையெல்லாம். சிரட்டை, குடுக்கையிலேருந்து என்ன பண்ணலாம்? குங்குமச்சிமிழ், சிகரெட்டு சாம்பல் குப்பி, அடுப்பெரிக்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களான பனை ஓலை அணிகலன்கள், ஆபரணங்கள் மற்றும் தும்பு சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேம்படுத்தப்பட்ட பதநீர், இந்த பனையின் முதன்மையான விளைபொருள் தான் பதநீர். இதில் அதிக அளவு சுக்ரோஸ் இருக்கிறதுனால பனையிலிருந்து இறக்கப்பட்டவுடன் சில மணி நேரங்களிலே விரைந்து நொதித்து விடும். அதனால் பதநீரை குளிரூட்டுவதன் மூலம் அவற்றின் சேமிப்பு காலத்தை சற்று அதிகரிக்க முடியும். பதநீரை வடித்தல் முறை மூலம் சுத்திகரிப்பு செய்து 3 மாதங்கள் வரை கெட்டுப்போகாமல் பாட்டில்கள் அடைத்து சேமித்து வைத்து விற்பனை செய்ய பதநீர் வடிகட்டும் இயந்திரங்கள் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ளன. இவற்றை விவசாயிகள் பயன்படுத்தி பதநீரை நீண்ட நாள் கெடாமல் சேமித்து வைத்து வர்த்தக ரீதியாக லாபம் தரக்கூடிய தொழிலாக மேற்கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தென்னையிலிருந்து பெறப்படும் நீராபானத்துக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் உள்ளது போல பதநீருக்கும் ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகம் உள்ளதனால் பனை விவசாயிகள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வருவாயை உயர்த்தி கொள்ளலாம். எனவே பனை சாகுபடியில் சரியான வகைகளை தேர்ந்தெடுப்பதுடன் அரசு திட்டங்களையும் உதவிகளையும் பயன்படுத்தி பனை உற்பத்தியை அதிகரித்து தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள பனை விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பிரதமரின் பிரணாம் திட்டம் குறித்த ஒரு நினைவூட்டலாக திரு கணபதி அவர்கள்
முன்னர் ஆற்றிய உரையின் தொகுப்பினை கேட்கலாம். பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பூமி தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும். நாம் பூமி தாயை காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும். ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும். இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி தாயை மீட்டெடுப்பது, எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும். அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகப்படுத்தியதன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளாள். இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது. மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது, நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம். இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது? இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். இயற்கை வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும், மூடாக்கு போடுதல், குறைந்த உழவியல் வேளாண்மை, பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும். நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும். மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அத்தியாவசியமான கலையாகும். நமது வளத்தை பெருக்கவும், மாசுவை கட்டுப்படுத்தவும், நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது. நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர உபயோகம் என்பது வேளாண்மையில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில், சரியான விகிதத்தில், சரியான காலத்தில், சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும். அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், வேளாண்மை ஆராய்ச்சி கழகங்கள் மேற்கூறிய அளவுகளை ஒவ்வொரு பயிர்களுக்கும் அந்தந்த இடங்களுக்கு தக்கவாறு தேவையான அளவுகளை பரிந்துரை செய்துள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை பயன்படுத்தினால் அதிக மகசூல் கிடைப்பதோடு பயிர்களின், தானியங்களின், உற்பத்தி பொருட்களின், உணவுகளின் தரமும் மேம்படுகிறது. நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் அனைத்தும் முக்கியமான சத்துக்களும் பொதிந்திருக்கும். அவற்றின் தரமும் சிறப்பானதாக இருக்கும். அவற்றின் ருசியும் நன்றாக இருக்கும். மேம்படுத்தப்பட்ட மகசூல், விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களை ஈட்டுத்தரும். இது அதிக அளவு விளைவிப்பது மட்டுமன்று, சிறப்பாக ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருள்களை விளைவிப்பதும் ஆகும். இது இருசாரருக்கு பலனளிக்கக்கூடிய வெற்றியின் அணுகுமுறையாகும். இது விவசாயிகள், சுற்றுப்புற சூழல் மட்டுமின்றி நாம் அனைவருக்கும் நலன் பயப்பதாகும். உரங்களை சீரிய முறையாக உபயோகிப்பதனால் நமது மகசூல் பெருகுவதோடு மட்டுமன்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்குகிறது. அடுத்த தலைமுறைக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆகையினால் நாம் அனைவரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம். அடுத்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை, விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது. சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நேனோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது. அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள், பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதெனில் ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது, செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது, நானோ யூரியா, நானோ டிஏபி, நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள்,
நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்டக்கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும். இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது. இது 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது. இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது. விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன்னெப்போதும் இல்லாத ஒன்று. PM பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்கங்களை நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்கச் செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது. இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதத்தினை கண்டுகளிக்கின்றனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர். நானோ யூரியா மூட்டை யூரியாவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எவ்வகையில் அதிக பயனளிக்க கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள், செயல்முறை விளக்கங்கள், கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர். அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது. புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். நேரம், பணம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மை தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர். மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார். இத்திட்டம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது. இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது. பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது. அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்று, இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது. இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு பெருகிக் கொண்டே வருகிறது. இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள், நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகமும் ஊட்டுகிறது. நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது. இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 36ஆம் பாகம். நன்றி, வணக்கம்.